Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to our channel Deen Reminder Tamil. போன வீடியோவில் நம்ம தவக்கல்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அந்த தவக்கலில் முக்கியமான உதாரணம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒட்டகத்தையும் பறவைகளையும் பற்றி. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. ஒரு மனுஷர் அல்லாஹின் தூதரை, நான் என்னுடைய ஒட்டகத்தை கட்டிட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கவா அல்லது கட்டிவிடாமலே நம்பிக்கை வைக்கவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதை கட்டிட்டு பிறகு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது திருமதிங்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கு. அதே போல் பறவையை உண்மையாக சொன்னாங்க இல்லையா, அது எதை பற்றியதுன்னா ரிசுக் பற்றியது தான். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹின் மீது உண்மையான தவக்கல் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா பறவைகளுக்கு எப்படி அல்லாஹ் உணவு கொடுக்குறானோ அதே போலவே உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவு கொடுப்பான். அது பசியோட காலை நேரத்தில் எப்படி வெளியில் போயிட்டு மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் வருதோ அதே போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது திருமதியில் இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பொறுப்பு அப்படிங்கிறது தவக்கல் செய்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான், அவங்களுடைய ரிஸ்கை எளிதாக்குறான். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அவனே போதுமானவனாகவும் இருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளுடைய அல் குர்ஆனில் 65வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இப்போ நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா, தவக்கல் அப்படிங்கிறது முயற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது கிடையாது. தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு அதனுடைய பலனை அல்லாஹ்விடமே முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு தான் தவக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையான தவக்கலாகவும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற மார்க்க அறிவு விஷயங்களை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.